Hello friends, welcome back to my channel Pavi's Passion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Chicken Rezala. இது வெஸ்ட் பெங்கால்ல பாப்புலரான ஒரு சைட் டிஷ். இந்த சிக்கன் கிரேவி மைல்டாவும் க்ரீமியாவும் இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ரிசாலா பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் மேரினேஷன் தான். நான் இங்கே சிக்கன் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதில் தயிர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மெல்டட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சிக்கனோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 20 to 30 minutes அப்படியே வச்சுருங்க. நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்படி மேரினேட் பண்ணுறதுனால சிக்கன் குக் பண்ணும்போது சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு ஒயிட் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு கேஷ்யூ ஒரு 10லேருந்து 12 எடுத்துக்கிறேன். கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் வார்ம் வாட்டர் ஊற்றி ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சிக்கன் ரிசாலாக்கு தாளிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஏலக்காய் 2, மிளகு 10லேருந்து 12 எடுத்திருக்கேன். லவங்கம் 3, பட்டை 2, பிரியாணி இலை 1, காஞ்ச மிளகா 3 எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், மிளகு, லவங்கம், பட்டை, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆன உடனே இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா 3 அதையும் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா கலர் மாறாமல் இருக்கணும். அதனால் கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 minute வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆனியனை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதோட ரா ஸ்மெல் எல்லாமே போயிடணும். இல்லைனா அது கிரேவியோட ஃப்ளேவரையே மாற்றிடும். ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சு, கலரும் மாறியிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 5 minutes ஓப்பன்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சு ஒரு 10 minutes குக் பண்ணிக்கலாம். 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 70% வரைக்கும் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம சேர்த்துருந்த தயிரெல்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே அப்சர்வ் ஆகிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ கசகசா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் இந்த கிரேவிக்கு ஒரு ரிச் அண்ட் க்ரீமி ஃப்ளேவரை கொடுக்க போகுது. இப்போது இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 10 minutes வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆயிடுச்சு. கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் இப்படி தான் இருக்கணும். சிக்கன் ரிசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி அதை கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ரிசாலா சப்பாத்தி, நான் கூடலாம் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இதோட ஃப்ளேவர் மைல்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கிறதுனால கிட்ஸுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். இது அவ்வளவா காரம் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பவிஸ் பேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.